இன்று ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஐபிஎல்லின் 33வது போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மும்பை வான்கடே மைதானத்தில் மும்பை அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி. இது ஐபிஎல்லின் எல் கிளாசிகோ என்று அழைக்கப்படுவது. ஐபிஎல்லின் பரம வரிகளுக்கு இடையிலான மோதல். இது மும்பையும் சென்னையும் என்ற இரண்டு நகரங்களுக்கு இடையிலான மோதலாக ஆரம்பத்திலே தொடங்கி இப்போது ஐபிஎல்லில் அதிகமான வெற்றி கிண்ணங்களை வைத்திருக்கின்ற இரண்டு அணிகளுக்கு இடையிலான மோதல் என்ற அடிப்படையில் மிக பரபரப்பான ஒரு போட்டியாக இப்போது நோக்கப்படுவது உண்டு. தனியே சென்னை சூப்பர் கிங்ஸின் ரசிகர்கள், மும்பை இந்தியன்ஸின் ரசிகர்கள் என்று மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்போர், இல்லாவிட்டால் தமிழ்நாட்டில் இருப்போர், மகாராஷ்டிராவில் இருப்போர் என்று மட்டுமில்லாமல் அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் விறுவிறுப்பை தருகின்ற போட்டிகளாக அமைந்திருக்கின்றன. இரண்டு பவர் ஹவுஸ்களுக்கு இடையிலான மோதல். இன்றைய போட்டியில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது மகேந்திர சிங் தோனி சென்னை சார்பாக முதல் தடவையாக களமிறங்க போகிறார் இந்த ஐபிஎல் பருவகாலத்தில். இதுபோல ஒரு சில போட்டிகளை ஆட முடியாத உபாதைக்குள்ளாகி இருந்த ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸுக்கு சின்ன இடைவெளிக்கு பிறகு களமிறங்க போகிறார் என்று பார்த்தால் இந்த இரண்டு பேருமே இல்லை. அதுபோல இன்று சென்னை சூப்பர் கிங்ஸில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான இளம் துடுப்பாடு வீரர் உர்வில் பேட்டேலும் இந்த அணியிலே ஆடவில்லை. எனவே இரண்டு தரப்பு ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். வான்கடே மைதானத்தில் இடம்பெறுகின்ற இந்த போட்டி பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான விடயங்களை இப்போது உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டு இரவு போட்டி முடிந்த பிறகு நேரலையில் விவரமான விடயங்களை கொண்டு வருகிறேன். அந்த நேரலிலே உங்களுக்கு இன்று கேரி கர்ஸ்டனை நான் சந்தித்த கதை. இன்று கேரி கர்ஸ்டன் முதல் தடவையாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் ஊடக சந்திப்பில் இணைந்து கொண்டார். இலங்கை கிரிக்கெட்டின் முழுமையான பயிற்றுவிப்பாளராக மாறிய பிறகு அவர் இப்போது உடனடியாக இந்த ஊடக சந்திப்பை முடித்துக்கொண்டு அப்படியே காலிக்கு போய்விட்டார். காலியிலே இலங்கை ஏ மற்றும் நியூசிலாந்து ஏ அணிகளுக்கு இடையிலான போட்டியை பார்ப்பதற்கு அதை பற்றிய விவரங்களை எல்லாம் சொல்ல போகிறேன். இதே போல இன்றைய நாளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் செய்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான மாற்றமாக உபாதை அடைந்து வெளியேறுகின்ற ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலாக ஒரு துடுப்பாட்டு வீரரை கொண்டு வராமல் அவர்கள் வேகப்பந்து வீச்சாளரான ஆகாஷ் மத்வாலை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவரை பற்றிய சில சுவாரஸ்யமான விடயங்களையும் இந்த காணொலியிலும் சொல்லிவிட்டு இரவு விவரமாக கொண்டு வருகிறேன். இரவு நேரலையிலே வரும்போது பங்களாதேஷ் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி மற்றும் இதர முக்கியமான விடயங்கள், பல சுவாரஸ்யமான விடயங்கள் உங்களுக்காக முழுமையாக வரும். இப்போது நான் உங்களுக்கு சொல்லப் போவது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இன்றைய போட்டி பற்றி. இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் இதுவரை காலமும் இடம்பெற்ற 39 போட்டிகளில் 21 போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் வென்றிருக்கிறது. 18 போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி கிட்டியிருக்கிறது. இது 40வது போட்டி. இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம், இதே ஏப்ரல் 23ஆம் தேதி தான் இந்த இரண்டு அணிகளும் முதல் தடவையாக ஐபிஎல் போட்டிகளில் சந்தித்துக் கொண்டன. இப்போது 2008ஆம் ஆண்டு. அப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அந்த முதல் பருவகாலத்தில் தலைமை தாங்கிய மகேந்திர சிங் தோனியைப் போல மும்பை இந்தியன்ஸுக்கு சச்சின் டெண்டுல்கர் தான் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் சென்னை அணிக்கு எதிரான அந்த முதல் போட்டியில் மட்டும் ஹர்பஜன் சிங் தலைமை தாங்கியிருந்தார். நம்மவர் சனத் ஜெயசூரியவும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஆடியிருந்தார். ஏப்ரல் 23, 2008 சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இடம்பெற்ற அந்த போட்டியிலுமே, சிதம்பரம் மைதானத்தில் இடம்பெற்ற அந்த போட்டியில் இரண்டு அணிகளுமே 200 ஓட்டங்களுக்கு மேல் குவித்து விறுவிறுப்பான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6 ஓட்டங்களால் வெற்றி கட்டிக் கொண்டது. மேத்யூ ஹெய்டன் தான் சிறப்பாட்டக்காராக தெரிவாக இருந்தார். அந்த போட்டியின் ஸ்கோர் விவரங்களையும் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. மேத்யூ ஹெய்டன் 81 ஓட்டங்களை எடுத்தார் 46 பந்துகளில். சுரேஷ் ரெய்னா அப்போது சின்னத்தல அவர் 37 பந்துகளில் 53 ஓட்டங்களை எடுத்தார். மகேந்திர சிங் தோனி அப்போதெல்லாம் 5ஆம் இலக்கத்தில் வருவார். ஹெலிகாப்டர் ஷாட்களையும் அடித்து வேகமாக துடுப்படுத்தாடி ஓட்டங்களை குவிக்கக்கூடியவர். அவர் 16 பந்துகளில் 30 ஓட்டங்களை எடுத்து விளாசி தள்ளியிருந்தார். மும்பை இந்தியன்ஸும் ஒரு பலம் வாய்ந்த பந்துவீச்சு அரசை மும்பை இந்தியன்ஸ் அப்போதும் ஒரு பலம் வாய்ந்த பந்துவீச்சு வரிசை தான். லசித் மாலிங் அப்போதெல்லாம் அறிமுகமாகி இருக்காத சூழ்நிலையில் ஷான் போலக், ஆஷிஷ் நெஹ்ரா, தவல் குல்கர்னி, ஹர்பஜன் சிங், டுவைன் பிராவோ என்று சொல்லி அடுக்கடுக்காக பந்துவீச்சாளர்களை வைத்திருந்த அந்த அணியின் ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக சனத் ஜெயசூரியவும் உபாதையுற்றிருந்த சச்சின் டெண்டுல்கருக்கு பதிலாக லூக் ராங்கியும் களமிறங்கியிருந்தார்கள். ஜெயசூரிய அன்று 4 ஓட்டங்களை விளாசி தள்ளி 11 போட்டிகளில் 20 ஓட்டங்களை எடுத்தார். ராபின் உத்தப்பா 43 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அபிஷேக் நாயர் ஆட்டம் இழக்காமல் 20 பந்துகளில் 45 ஓட்டங்களையும், அணித்தலைவராக விளங்கிய ஹர்பஜன் சிங் 14 பந்துகளில் 28 ஓட்டங்களையும் எடுத்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸின் பெரிய இலக்கை துரத்த முடியாமல் போயிருந்தது மும்பை இந்தியன்ஸினால். பந்து வீச்சிலே சென்னை சார்பாக நம்ம ஹீரோ முத்தையா முரளிதரனும் தோனியின் பர்சனல் ஹீரோ ஜோகிந்தர் சர்மாவும் தலா 2 விக்கெட்டுகளை எடுக்க சென்னை அணி வெற்றி கட்டிக் கொண்டது. எனவே 18 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இரண்டு அணிகளும் இப்போது உலகத்தின் மிகச்சிறந்த 2 T20 அணிகளாக, ஐபிஎல்லின் அதிகமான வெற்றி பெற்ற 2 அணிகளாக இன்று தங்களுடைய 40வது போட்டியில் சந்திக்கின்றன. இந்த முறை ஐபிஎல் இரண்டு அணிகளுக்குமே அவ்வளவு சிறப்பானதல்ல. இன்று வெற்றி பெறுகின்ற அணிக்கு சூப்பர் 4க்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்று தோற்கின்ற அணிகளில் ஒன்று சூப்பர் 4ஐ இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எனவே இந்த இரண்டு அணிகளில் ஒன்றுக்கு தான் சூப்பர் 4க்கு செல்லக்கூடியது வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த போட்டி கிட்டத்தட்ட நாக் அவுட் போட்டி போல் என்று சொன்னாலும் ஆச்சரியமில்லை. இரண்டு அணிகளும் முறையே 7ஆம் மற்றும் 8ஆம் இடங்கள் இருக்கின்றன. மும்பை இந்தியன்ஸ் 7ஆம் இடத்தில், சென்னை சூப்பர் கிங்ஸ் 8ஆம் இடத்தில். இரண்டு அணிகளுக்கும் பல்வேறு தடுமாற்றங்கள். இதனால் தான் நான் சொன்னேன், தோனியும் ரோஹித் சர்மாவும் மீண்டும் அணிக்குள் வருவதை ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் என்று.
மும்பை இந்தியன்ஸ் அண்மைக்கால தோல்விகளுக்கு பிறகு குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக கடந்த போட்டியில் வெற்றி கட்டியதை அடுத்து அவர்களுக்கு அந்த உற்சாகம் கிடைத்திருக்கிறது. மொமெண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம், அணியின் வெற்றிக்கான ஒரு உந்துதல் ஒன்று இப்பொழுது கிடைத்திருக்கிறது. அதிலும் அவர்கள் கடந்த போட்டியில் சில திருத்தங்களை செய்திருந்தார்கள். அதில் மிக முக்கியமாக அவர்கள் செய்த ஒரு விடயம், ஜஸ்பிரீத் பும்ராவை ஆரம்ப பந்து வீச்சாளராக பவர் பிளேயில் பந்து வீச மறுபடி கொண்டு வந்தது. அது வெற்றி அளித்திருக்கிறது. என்றும் பும்ரா தான் ஆரம்ப பந்து வீச்சாளர். ஆனால் ஆரம்ப ஓவர்களை மிகச் சிறப்பான முறையில் சஞ்சு சாம்சனும் ருத்துராஜ் கெய்க்வாடும் மிகச் சிறப்பான முறையில் எதிர்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த இரண்டு பேரது துடுப்பாட்டம் வந்து கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மும்பை இந்தியன்ஸ் தங்களுடைய ஆரம்ப துடுப்பாடு வீரர் கடந்த போட்டியில் அறிமுகமாக இருந்த தினேஷ் மலைவாருக்கு மீண்டும் ஒரு இடத்தை கொடுக்கிறார்கள். அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கின்றார்கள். அதுபோல கடந்த போட்டியில் மிகச் சிறப்பான முறையில் கலக்கியிருக்கின்ற அஸ்வானி குமார் மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இன்றைய நாளிலும் சிறப்பாக செய்வார்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையில் அவர்களுடைய துடுப்பாட்ட வரிசை பந்துவீச்சு வரிசையில் கடந்த போட்டியிலிருந்து மாற்றங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டியிருந்தது. காரணம், உபாதையுற்றிருந்த ஆயுஷ் மாத்ரே. அவருக்கு பதிலாக உள்ளுக்குள்ளே உர்வில் பட்டேல் என்று உள்ளூர் போட்டிகளில் மிகச் சிறப்பாக ஆடிய ஒருவரும், சென்னை சூப்பர் கிங்ஸின் குழாமில் கடந்த பருவகாலத்திலிருந்து இருக்கின்ற ஒருவரையும் அந்த இளம் துடுப்பாட்ட வீரரை கொண்டு வருவார்கள் என்று சொல்லி பார்த்தால் அவரை விட்டுவிட்டு இவர்கள் கார்த்திக் சர்மாவை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் ஒன்று சொல்லப்படுகிறது. சில வேளைகளில் சஃப்ராஸ் கானின் திறமையை சிறப்பான முறையில் சென்னை பயன்படுத்தவில்லை என்ற அடிப்படையில் ஆயுஷ் மாத்ரே ஆடிய அந்த மூன்றாவது முக்கியமான இலக்கத்திலே சஃப்ராஸ் கானை முன்னுயர்த்தி பிரசாந்த் வீருக்கு பதிலாக உள்ளே வந்திருக்கின்ற கார்த்திக் சர்மாவை அவருக்கு ஒரு சின்ன வாய்ப்பு ஒன்றை மறுபடி கொடுத்து பார்க்கலாம், கொடுத்த கோடிகள் இருக்கின்றனவே என்று சொல்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் என்று எதிர்பார்த்திருக்கிறது. வேகப்பந்து வீச்சு வரிசையை பொறுத்தவரையில் இப்பொழுது ஊதா தொப்பியை தன்வசம் வைத்திருக்கின்ற அன்சுல் காம்போஜோடு சேர்த்து முகேஷ் சௌத்ரி, குர்ஜாப்தீப் சிங் இந்த இரண்டு பேரும் ஜேமி ஓவர்டனும் பந்து வீசுவார்கள் என்று கருதப்படுகிறது. நூர் அகமடும் இந்த ஆடுகளத்துக்கு ஏற்றது போல பந்து வீசக்கூடிய ஒரு சூழல் பந்து வீச்சார். எனவே இரண்டு அணிகளுக்கு இடையிலான விறுவிறுப்பான மோதல் இன்றைய நாளில் இந்த போட்டி யுக்திகளால் தீர்மானிக்கப்படக்கூடிய போட்டியாக அமையக்கூடும். இப்போது பார்த்தால் நாங்கள் ருத்துராஜ் கெய்க்வாட் தனக்கு கிடைத்த ஒரு மிகச்சிறப்பான வாய்ப்பை தவறவிட்டு விட்டார். அவர் இன்று தன்னுடைய துடுப்பாட்ட ஃபார்முக்கு மீண்டும் வருவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அவ்வாறு வர வேண்டும். இல்லாவிட்டால் சென்னை அணிக்கு அது ஒரு பெரிய அளவில் திடம் அடிக்கப் போவதில்லை. ஆனால் அவர் 22 ஓட்டங்களோடு ஆட்டம் எடுத்த போதிலும் சஞ்சு சாம்சன் பட்டையை கிளப்புகிறார். அவரோடு இப்பொழுது 3ஆம் இலக்கத்தில் வந்துகின்ற சஃப்ராஸ் கானின் துடுப்பாட்டமும் மிக எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம். இந்த போட்டியை பற்றி உங்களது கருத்து என்ன? யாரின் மிகச்சிறப்பான துடுப்பாட்டம், பந்துவீச்சு ஆகியவற்றை எதிர்பார்க்கின்றீர்கள்? இந்த இரண்டு அணிகளில் எது இம்முறை ஆதிக்கம் செலுத்தி பலம் பொருந்திய அணியாக இருக்க போகிறது? மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையில் நாணய சுழற்சியில் என்று வந்தது அவர்களுக்கு ஒரு பெரும் திடம் அளிக்கக்கூடிய ஒரு விடயம். அதுபோல குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக கடந்த போட்டியில் வெற்றி கிட்டியது. சென்னை கடந்த 2 போட்டிகள் தோற்றிருப்பதாகிய 2 விடயங்களை பார்க்கும் போதும் வான்கடே மைதானத்தில் போட்டி இடம்பெறுகிறது என்ற அடிப்படையிலும் மும்பை இந்தியன்ஸின் மன உறுதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எனவே இந்த போட்டியின் மூலமாக 2 அணிகளுக்கும் கிடைக்கப் போகின்ற விடயங்கள் என்ன? சென்னை என்று செய்திருக்கின்ற மாற்றம் ஆனது பெரிய அளவில் அவர்களுக்கு நன்மை கொடுக்க போகிறதா? இல்லாவிட்டால் சஃப்ராஸ் கானை 3ஆம் இலக்கத்தில் கொண்டு வந்தது ஒரு பக்கம் நன்மையாக இருந்தாலும் கூட கார்த்திக் சர்மாவுக்கு பதிலாக அந்த 6ஆம் இலக்கத்தில் பிரசாந்த் வீரியோ உர்வில் பட்டேலையோ கொண்டு வந்திருக்கலாம் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலே அவர்களுக்கு மேலதிக துடுப்பாட்டு வீரர் தேவையில்லை என்று அவர்கள் யோசிப்பதற்கான காரணமாக சிறுவர்கள் அடுத்த போட்டிக்கு தோனி வந்து விடுவார் என்று கூட தோனி ஆடக்கூடிய நிலையில் இருந்தது போல பயிற்சிகளில் எங்களுக்கு தெரிந்தது. எனவே தோனி வந்து விடுவார் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் ஒரு வேகப்பந்து வீச்சாளரை உள்ளே கொண்டு வரலாம் என்று 32 வயதான ஆகாஷ் மத்வாலை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகாஷ் மத்வால் 2023-24 இந்த 2 IPL பருவகாலங்களில் மும்பை இந்தியன்ஸுக்காக ஓரளவு சிறப்பான முறையில் ஒரு சில போட்டிகளையாவது சிறப்பாக பந்து வீசிய ஒருவர். கடந்த பருவகாலத்தில் அவர் ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்தார். எனவே அவருக்கு இப்போது இருக்கின்ற வயதையும் வைத்து பார்க்கும்போது ஒரு குறுகிய கால ரிப்ளேஸ்மெண்ட்டாக பிரதியீட்டு வீரராகத்தான் அவரை கொண்டு வந்திருக்கிறார்கள். சென்னைக்கு கொஞ்சம் மிதவேக பந்து வீச்சார்கள், ஒரு வெரைட்டியாக வித்தியாசமான பந்து வீச்சார்கள் தேவை என்ற அடிப்படையில் அவரை கொண்டு வந்திருக்கலாம். ஹென்றி பெரிய அளவில் சிறப்பாக செய்யவில்லை. ஓவர்டன் ஒரு சில போட்டிகள் சிறப்பாக செய்திருந்தாலும் தொடர்ச்சியாக சிறப்பாக செய்யவில்லை. அதுபோல் குர்ஜாப்தீப் சிங் எதிர்பார்த்ததைப் போல மிகச்சிறப்பான முறையில் இல்லை. ஆக அன்சுல் காம்போஜ் மட்டும்தான் தொடர்ச்சியாக சிறப்பாக செய்து வருகின்றார். முகேஷ் சௌத்ரி கிடைத்த வாய்ப்பில் ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார். எனவே அவர் தொடர்ந்தும் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற விடையில் தான் இந்த ஆகாஷ் மத்வாலை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் எவ்வாறு இனி சென்னை அணியோடு சேர்ந்து பயணிக்க போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 2 அணிகளுக்கு இடையில் கடைசியாக 2023ஆம் ஆண்டு முதல் இடம்பெற்ற 5 போட்டிகளில் ஒரு போட்டியில் சென்னை வெற்றியிட்டிருக்கிறது. 4 போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் வெற்றியிட்டிருக்கிறது. அதுவும் மும்பை இந்தியன்ஸின் பக்கம் சாதகமாக இருந்தாலும் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் கடைசியாக இந்த 2 அணிகளும் சந்தித்துக் கொண்ட வேளையில் 2025ஆம் ஆண்டு வெற்றி கிட்டியது. இப்போது கூட சஞ்சு சாம்சன் 6 விடாசி இருக்கின்றார். நான் இந்த காணொலியை உங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து தந்து கொண்டிருக்கும் போது எனவே அது சென்னைக்கு சாதகமானதாக அமையுமா? இன்றைய நாளில் பவர் பிளேயில் எடுக்கப்படுகின்ற ஓட்டங்கள் மூலமாகவும் இந்த சஞ்சு சாம்சன் மற்றும் சஃப்ராஸ் ஆகியோருக்கு இடையிலான துடுப்பாட்ட மூலமாகவும் சென்னை தன்னுடைய ஆதிக்கத்தை வலுப்படுத்திக் கொள்ள போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படியும் இந்த வான்கடே மைதானம் அது முந்தைய ஆடுகளும் 180 முதல் 200 ஓட்டங்கள் வரை இலக்கு வைக்கப்பட்டால் தான் அது சென்னையின் பந்துவீச்சினால் காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் கடப்பாறை அணி என்று சொல்லக்கூடிய அணி, அவர்களது துடுப்பாட்ட இன்னும் முறையான முறையில் கிளிக் ஆகவில்லை. ஆனால் குவிண்டன் டிகாக் ஏற்கனவே ஒரு சதம் அடித்திருந்தார். அதுபோல திலக் வர்மா இறுதிப் போட்டியில் சதம் அடித்திருக்கிறார். ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் ஆகியோரும் சேர்ந்து கொண்டால் அணி எங்கேயோ போய்விடும்.
எனவே ஒரு விறுவிறுப்பான போட்டி ஒன்று காத்திருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம். இந்த போட்டி முடிந்த பிறகு உங்களை நேரலையில் சந்திக்கிறேன்.